ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பச்சை பயிறு வச்சு கறி குழம்பு சுவையில் நம்ம குருமா ரெடி பண்ணி போகிறோம். நான் 1 கப் பச்சை பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சத்துள்ளது, இதில் ஹெல்த்தியானதும் கூட. நான் 1 கப்பை முளைக்கட்டி வச்சுருந்தேன். இப்போ இதை வச்சு எப்படி குருமா செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை அந்த 1 கப்பை பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்து கூடயே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், 3 கிராம்பு, பட்டை கொஞ்சம், அப்புறம் கடமிளகு, இதையெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம். ஆயிலில் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கிக்கணும். ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும், உடஞ்சி வரணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடரு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். இது கிரேவி திக்னஸாக கொடுக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கோணுங்க. சரி வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அதுக்கு கடாயில் ஆயில் கொஞ்சம் விட்டாச்சு. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டாச்சு. இப்போ கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். கொஞ்சமாக திக்காக இருக்கணும். அப்போ தான் சாதத்துக்காக இருந்தாலும், சப்பாத்திக்காக இருந்தாலும், இட்லி தோசைக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பயிரை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மல்லித்தலை தூவிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், தோசை, இட்லி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ரைஸோட வச்சு சாப்பிட்றேன். அது கூட சிக்கன் வறுவலும் ரொம்ப நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.